தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கும்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. இந்த தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய நற்செய்திகள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், திருமண சம்பந்தமான விஷயங்கள், புத்திரபாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய நல்ல செய்திகள்லாம் தேடி வரும். உத்தியோகம், நிறைய நல்ல உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். சுப செய்திகள்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்பு. வெளிநாட்டிலிருந்து இங்கே இந்தியாவுக்கு வரக்கூடிய சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலை அங்கே தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மஸ்கட்டு, குவைத்தில் இருக்கக்கூடிய, கத்தாரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கேன், எனக்கு இன்னும் வேலையில் சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நிறைய நல்ல செய்திகள், நல்ல ஒரு வாய்ப்புக்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். நிறையா சில விஷயங்கள்லாம் பயன்படுத்திப்பீங்க. புத்திர சந்தான பாக்கியம், குழந்தை பிறக்கிறது, இந்த வாரத்தில் நிறைய நல்ல செய்திகள்லாம் இருக்கும். சில பேருக்கு பேங்க் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில நேரத்தில் நீங்களாக கொஞ்சம் லீவ் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நிறையா விஷயங்கள் பேசி முடிவெடுப்பீங்க. தொழில் வேலை சம்பந்தமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். தொழில் அதீத விரிவுபடுத்துறது, அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக கொண்டு வருவீங்க. வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய நற்செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே உண்டு. பெண்கள் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வெளியில் போகிறது வர்றது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி நன்னா இருக்குது. கொஞ்சம் சிறு சிறு சிக்கல்கள் மறைந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி கவனமாக இருக்கணும். மூல நட்சத்திரம் தனுசு ராசி. விவாகரத்து போன்ற இந்த வாரத்தில் அதீத சண்டையினால் சில பிரச்சனைகள்லாம் பிரிந்து போகக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் மறையும். சொத்துக்கள் அதிகமாக எப்படின்னா, இந்த கேஸ் பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சுட்டே தான் போகுமே தவிர சீக்கிரமாக அது ஒரு பேச்சுவார்த்தை அது முடிவுக்கான ஒரு சூழ்நிலை வராது. அடுத்தடுத்து சொத்து தொடர்பான அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நிறையா வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க. 12ஆம் தேதி, 21, 30 இந்த எண்கள்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். 12ஆம் எண், 21ஆம் எண், 30ஆம் எண்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் பண விஷயத்தில் பணம் ஒரு பெரும் தொகை சில பேருக்கு இந்த வாரத்தில் நஷ்டமடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பில்டிங்ஸு சம்மந்தப்பட்ட, நான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் இருக்கேன், பில்டர்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். சில பேர் சைன் பண்ணுவாங்க. புது வீடு வாங்குறது, புதுசாக ஏதாவது ஒரு சைனிங் அத்தாரிட்டி, சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுவாங்க. குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கும்போது சில ஈடுபாடுகள், சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மறையும். ஆண்கள், நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க, வெளியில் வேலையிலேருந்து வரீங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவப்பயிர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்குது குரு. 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க? தனுசு, மகரம், கும்பம். 3ஆம் இடத்துல சனி, ராகு இருக்குது. உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. சில பேர் பேசிக்க மாட்டாங்க. பிரச்சனைகள், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை கொண்டு போகும். மறைமுக பிரச்சனைகள் இருக்குது, மறைமுக எதிரிகள் இருக்குது. ஒரு வேலை கூட நிம்மதியாக பார்த்துட்டு வர முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்குது இந்த வாரத்தில். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? சுபம். தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம்.
மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள் உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களே அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.